ஹாய் ஆல், இது செப்டம்பர் 14 சண்டே. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப சிம்பிளாக பிரெட் ஆம்லேட் தான் ரெடி பண்ணியிருந்தேன். மார்னிங் கொஞ்சம் லேட்டாக இருந்ததால் சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் தான் இன்றைக்கி. எனக்கும் அண்ணனுக்கும் நிறைய வெஜிடபிள் சேர்த்து பிரெட் ஆம்லேட் ரெடி பண்ணியிருந்தேன். நேத்ராக்கு கொஞ்சமாக அதில் சீஸ் சேர்த்துருந்தேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடித்ததும் நேத்ராவும் அருணும் போய் வெஜிடபிள் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இந்த வீக்காக. ஸோ அது கூடயே வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து சிக்கன் கிரேவி தான் ரெடி பண்ண போகிறேன். என்னோடய ஸ்டைலில் ஒரு சிக்கன் கிரேவி பார்க்கலாமா? சிக்கனை வந்து தயிர், மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து ஊற வச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் மசாலா அரைக்கிறதுக்கு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன். அது கூட 1/2 டீஸ்பூன் மிளகு, சீரகம், சோம்பு, அப்புறம் ஒரு பட்டை, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். ஒரு ஆனியன், சின்னதாக ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தாளிப்புக்கு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற சிக்கனையும் சேர்த்துக்கலாம். தயிர் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன். ஸோ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. தண்ணி விட்டு வரும் சிக்கன்லேயே. ஸோ எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க வேணாம். சிக்கன் ஓரளவுக்கு வெந்ததும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற விழுது உங்களுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுருங்க. அதுக்கப்புறம் சிம்மிலே ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வரும். ஸோ ஃபைனலாக கொஞ்சமாக பெப்பர் பவுடர், கொத்தமல்லி தூவி இருக்குன்னா சிக்கன் கிரேவி ரெடி.